வணக்கம். இப்போது தமிழறிஞர்களும் அவர்கள் ஆற்றிய தொண்டும் அப்படின்ற இந்த தலைப்பில் மொத்தம் 21 தலைப்பு ஆல்ரெடி பார்த்துக்கிட்டே இருக்கோம். இதில் ஒரு தலைப்பாக நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னோம்னா, பள்ளி பாட புத்தகத்தோடு சேர்ந்து இதை முடிச்சிட்டோம் அப்படின்னா சிலபஸும் நம்மளுக்கு ஒரு கோர்வையாக போயிடும். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தையும் உடுமலை நாராயண கவி அப்படின்ற இந்த 2 கவிஞர்களையும் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி முடியரசன் போட்டிருக்கு, முடியரசனும் வாணிதாசனும் ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். சுரதாவும் கண்ணதாசன் அப்படிங்கிற இதுவரையும் கேட்கப்பட்ட கேள்விகள், அப்புறம் அதில் நம்ம குறிப்புகள், அவங்கள பற்றின குறிப்புகள் ஓரளவுக்கு தொகுத்து கொடுத்துருக்கோம். இது இல்லாமல் பள்ளி பாட புத்தகத்துலேயும் இருந்துச்சுனாலும் நீங்கள் நல்லபடியாக படிச்சுக்கோங்க. இதுவே போதும் என்ன கேட்டால். இது அளவுக்காவது தெரிஞ்சிருக்கணும். அதாவது சிலபஸ் வைஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எப்போவுமே 6th to 12th புக்கு ஓல்ட் அண்ட் நியூ புக்கை நல்லபடியாகவே படிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சிலபஸ்லையும் எதையாவது ஒருத்தவங்க விஷயங்கள் மிஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட இது கரெக்டாக பார்த்துட்டு போயிட்டோம் அப்படின்னா நல்லது. ஸோ இப்போ அந்த மதுரை காசியும் ஆல்ரெடி போட்டாச்சு. இப்போ மிச்சம் இருக்கிறது உடுமலை நாராயண கவி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், அதையும் இப்போ போட்டுடலாம். அதுக்கடுத்து புதுக்கவிதைக்கு நாளைக்கு போடலாம். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய பாரதியார், பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர், கவிமணி, தேசிய விநாயகனார் தொடர்பான செய்திகளும் அதுவும் போட்டாச்சு. இப்போது தொடர்பான செய்திகள், சிறப்பு பெயர்கள், இங்கேயும் தொடர்பான செய்திகள், அடைமொழி பெயர்கள். இதுதான் நான் ஒரு வீடியோவிலையுமே சொல்கிறது. அப்போது இங்கே என்ன கேட்டிருக்காங்க, இங்கே பாருங்கள், இவங்களை பற்றின மேற்கோள்கள், சிறப்பு தொடர்கள் மற்றும் எழுதிய நூல்கள் அப்படின்னா இதில் கட்டாயம் இது இல்லாமையும் விஷயத்தை பார்க்கணும். பட் இவங்க சொல்லியிருக்கிறத கட்டாயம் பார்த்துடணும். ஸோ பார்ப்போம். இப்போது யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா, உடுமலை நாராயண கவி அப்படிங்கிறது. இவருக்கு சிறப்பு பெயர்கள் பகுத்தறிவு கவிராயர் என தமிழக மக்களால் அழைக்கப்படுபவர் உடுமலை நாராயண கவி அவர்கள். சீர்திருத்த கவிதைகள், அதாவது இது எல்லாமே டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கேள்விகள். சீர்திருத்த கருத்துக்களை முதலில் திரைப்படத்தில் புகுத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா உடுமலை நாராயண கவி. பகுத்தறிவு கவிராயர் அப்படின்ற தமிழ் மக்களால் அழைக்கப்படுபவர் உடுமலை நாராயண கவி. மழை வரும் என்றே மந்திரம் செபிச்சது அந்த காலம், இதெல்லாம் பழைய புக்கு. இருந்தாலும் அவரை பற்றி சிலபஸ்லேயும் இருக்குது. சிலபஸில் இருந்தால் அது பழைய புக்கு, புது புக்குன்னெலாம் கிடையாது. எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி படிச்சுக்கணும். மழை வரும் என்றே மந்திரம் செபிச்சது அந்த காலம், அது மழையை பொழிய வைக்கவே எந்திரம் வந்தது இந்த காலம், அந்த காலம் இந்த காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் உடுமலை நாராயண கவி அவர்கள். பக்தி முக்கியம் அந்த காலம், படிப்பு முக்கியம் இந்த காலம் அப்படின்னு சொல்லிட்டு உடுமலை நாராயண கவி சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி கேள்விகள் கேட்கப்படலாம். அப்புறம் அவரை பற்றின குறிப்புகள் நம்ம எடுத்து வச்சிருக்கிறது. இயற்பெயர் நாராயணசாமி, இயற்பெயர் முக்கியம். தந்தை கிருஷ்ணசாமி, தாய் முத்தம்மாள். தந்தை கிருஷ்ணசாமி, தாய் முத்தம்மாள். ஊர் உடுமலை பேட்டை அருகே உள்ள பூவிளைவாடி அப்படின்ற ஊர். காலம் 1899 1981 வரை. பகுத்தறிவு கவிராயர் என தமிழக மக்களால் அறிமுகப்படுத்தியவர் கலைவாணர் NS கிருஷ்ணன். அதாவது இவரை அறிமுகப்படுத்தினவர் கலைவாணர் NS கிருஷ்ணன். திருக்குறள் கருத்துக்களை அதிகமாக பயன்படுத்தியிருக்காரு. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். திருக்குறள் கருத்துக்களை அதிகமாக பயன்படுத்தியிருக்காரு. நாட்டுப்புற பாடல் மெட்டுக்களை திரைப்படத்தில் அறிமுகப்படுத்தினவர் இவர் தான். நாட்டுப்புற பாடல்களை, மெட்டுக்களை இதெல்லாம் கேட்டிருந்தாங்க, இதெல்லாம் கேள்வியாகவே கேட்டிருந்தாங்க. சீர்திருத்த கருத்துக்களை முதலாக திரைப்பட பாடலில் புகுத்தினவர். திராவிட இயக்கத்துக்கு தொடர்பானவர். பாபநாசம் சிவன், கண்ணதாசன் ஆகியோருக்கு இடைப்பட்ட காலத்தில் புகழ்பெற்று இருந்திருக்கிறாரு. பெற்ற பட்டம் கவி ராயர். இவர் பாடல்களில் சிறந்த வரிகள் போகாதே போகாதே என் கனவா, பொல்லாத சொப்பனம் அப்படின்ற பாடல், மாயஜோதி, கட்டபொம்மன் கூத்திலிருந்து, பெண்களை நம்பாதே பெண்களை நம்பாதே அப்படின்ற தூக்கில் எழுதுறது, காலேஜ் படிப்பு காப்பி ஆத்து தான், பிஏ படிப்பு பெஞ்சு துடைக்கு தான் அப்படின்றதா, எங்கள் வீட்டு மகாலட்சுமி இப்படித்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு. அப்புறம் குற்றம் புரிந்தவன் வாழ்க்கை, அந்த இரத்த கண்ணீர் பாட்டு, விண்ணோடு முகிலோடும் அப்படின்ற பாட்டு, அப்புறம் அது பட்டணம்தான் போகலாமடி அப்படின்ற பாட்டு. இதெல்லாமே அவர் எழுதின பாடல்கள் தான். இப்போது இவர் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கேள்வி, அதுக்கடுத்து இவரை பற்றின சில தொகுப்பு, இதெல்லாமே அடிப்படையில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல்
கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுன்னா இதிலிருந்து நீங்கள் நோட்டாக எழுதி வச்சு டெய்லியும் தினம் 21 பேர் தான், 21 தலைப்பு தான். இதை பார்க்குறதுக்கு இப்போ நான் சொல்கிறதுக்கே இது 10 நிமிஷத்துக்குள்ளே சொல்லி முடிச்சிடுறேன் அப்படின்னா, நீங்களாக ஒரு பார்வை பார்த்தீங்கன்னா டெய்லி பார்த்துக்கிட்டே வரும்பொழுது, நோட்டாக எழுதி வந்து பார்த்துக்கிட்டே வரும்பொழுது உங்களுக்கு இது வந்து நல்ல மனனம் ஆயிரும். தேங்க்யூ. அதுக்கடுத்து பார்ப்போம். பட்டுக்கோட்டை கல்யாணம் சுந்தரம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா அப்படின்னு கல்யாண சுந்தரத்தை பாராட்டினவர் வந்து தோழர் ஜீவானந்தம் பாராட்டியிருக்காரு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை. உச்சிமலையிலே ஊறும் அருவிகள் ஒரே வழியில கலக்குது, ஒற்றுமையில்லா மனிதகுலம் உயர்வு தாழ்வி வளர்க்குது அப்படின்னு சொன்னவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பாரதிதாசன் எனது வழக்கை அப்படின்னு சொல்லிட்டு புகழ்பெற்றவர் வந்து கல்யாண சுந்தரம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பிறந்த தினம் வந்து ஏப்ரல் 13, 1930. கல்யாண சுந்தரம் பிறந்த மாவட்டம் வந்து தஞ்சாவூர், பட்டுக்கோட்டை, செங்கல் படுத்தான் காடு. கல்யாண சுந்தரம் அவர்களின் பெற்றோர் பெயர் வந்து அருணாச்சலம் விஷாலாட்சி. கல்யாண சுந்தரம் அவர்களின் மனைவி பெயர் வந்து கௌரவம்மாள். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களின் பாடல்கள் எந்த இதழில் வெளிவந்ததுன்னா ஜனசக்தி. கல்யாண சுந்தரம் அவர்கள் எந்த இயக்கத்தில் ஈடுபாடு கொண்டிருந்தார்னா திராவிட இயக்கம், கம்யூனிசம், விவசாய சங்கம். கல்யாண சுந்தரம் அவர்கள் யாருடைய உதவியாளராக சேர்ந்து கவிஞரானார்னா பாரதிதாசன். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் 1954 எந்த படத்திற்காக முதல் பாடலை இயற்றினார்? படித்த பெண், நல்லதை சொன்னால் நார்த்திகனான்ற பாடல். அப்புறம் மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தோட சிறப்புகள் என்னென்ன அப்படின்னா, தமிழ்நாடு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் நினைவை போற்றும் வகையில் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மணிமண்டபம் ஒன்று அனுப்பிச்சிருக்காங்க. இந்த மணிமண்டபத்தில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களின் மார்பளவு சிலை வச்சிருக்காங்க. இவரது வாழ்க்கை தொடர்பான புகைப்படங்கள் காட்சிக்காக வச்சிருக்கிறாங்க. கல்யாண சுந்தரம் அவர்கள் தஞ்சையைச் சேர்ந்த வீர தியாகியான யாருடன் சேர்ந்து விவசாய இயக்கத்தை வளர்க்க தீவிரமாக பங்கெடுத்துக்கிட்டார்னா சிவராமன் இரணியன். நடிப்பின் மீது கொண்ட ஆர்வம் காரணமாக எந்த சபாவில் கல்யாண சுந்தரனார் இணைந்தார்னா சக்தி நாடக சபா. கல்யாண சுந்தரனார் அவர்களின் சிறப்பு பெயர் வந்து மக்கள் கவிஞர். சிறப்பு பெயர் தான் முக்கியமாக இவங்களுக்கு கேட்பாங்க. மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் செய்த பணி மொத்தம் 17. விவசாயி, மாடு மேய்ப்பவர், மாட்டு வியாபாரி, மாம்பழ வியாபாரி, இட்லி வியாபாரி, முறுக்கு வியாபாரி, தேங்காய் வியாபாரி, கீற்று வியாபாரி, மீன் நண்டு பிடிக்கும் தொழிலாளி, உப்பள தொழிலாளி, மிஷின் டிரைவர், தண்ணீர் வண்டிக்காரர், அரசியல்வாதி, பாடகர், நடிகர், நடனக்காரர், கவிஞர் இப்படின்ற 17 வகையான செய்த பணி அவரோடது. அப்புறம் அவரை பற்றின குறிப்புகள் இது வரைக்கும் வந்து அவரை பற்றின கேட்ட டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கேள்வி. இப்போ வந்து அவரை பற்றின குறிப்புகள். ஊர் வந்து பட்டுக்கோட்டை, செங்கல் படுத்தான் காடு. காலம் வந்து 1930 1959. இவரோட சிறப்பு பெயர் வந்து மக்கள் கவிஞர். எனது வலதுகை என்று பாரதாசனால் புகழப்பட்டவர். இது எல்லாமே டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. பொது உடைமை கருத்துக்களை திரைப்பட பாடல்களில் எழுதியவர். அவர் கோட்டை, நான் பேட்டை இவரை என கூறியவர் வந்து உடுமலை நாராயண கவி சொல்லியிருக்கிறாரு. நாட்டுப்புற பாடல் மெட்டில் நாட்டம் கொண்டவர். முதல் பாடல் நல்லதை சொன்னால் நார்த்திகனான்றது சினிமாவில் இருந்தது 9 ஆண்டுகள் தான். மொத்த திரை பாடல் 56 பாடல்கள். ஓடிப்போ ஓடிப்போ கெண்டை குஞ்சே, கரை ஓரத்தில் மேயாதை கெண்டை குஞ்சே அப்படின்ற முதல் கவிதை படித்த பெண். முதல் திரைப்படம் நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா அப்படின்னு சொன்னவர் வந்து ஜீவானந்தம். திரைப்பட பாடல்கள் வந்து திருடாதே திருடாதேன்ற பாட்டு, சின்ன பயலே சேதி கரடான்ற பாட்டு, அப்புறம் தூங்காதே தம்பி தூங்காதே அப்படிங்கிற பாட்டு, மானை தேடி மச்சான் வர போறான்ற பாட்டு, ஆரம்பமாவதும் பெண்ணுக்குள்ளே, மனிதன் ஆடி அடங்குவதும் பெண்ணுக்குள்ளே மண்ணுக்குள்ளே அப்படின்ற பாட்டு, காதலில் தோல்வியிட்டால் கண்ணி ஒருத்தின்ற பாட்டு, ஆடை கட்டி வந்த நிலவு அப்படின்ற ஒரு பாடல். இது ஒரு திரை இசை பாடல்ல இவர் ஏற்றின பாடல். இந்த பாடா பாருங்க, காடு விளைஞ்சன மச்சான் நமக்கு கையும் தானே மிச்சம் அப்படிங்கிறது. இது வந்து இது எழுதின திரைப்பட பாடல்கள். ஆனால் இவர் தொடர்பான செய்திகள், நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா அப்படின்ற கேள்வி. அதுக்கடுத்து மொத்த திரைப்பட பாடல்கள் 56. சினிமாவில் இருந்தது 9 வருடங்கள். முதல் பாடல் வந்து நல்லதை சொன்னால் நார்த்திகனா, நாட்டுப்புற மெட்டில பாட்டி பாடிச்சவர் அப்படின்னு சொல்லி அவர் கோட்டை, நான் பேட்டை அப்படின்னு சொன்னவர் உடுமலை நாராயண கவி. அப்புறம் புது உடைமை கருத்துக்களில் திரை இசை பாடல்களில் புகுத்தியவர் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கேட்டிருக்காங்க. எனது வலதுகை என்று பாரதிதாசனால் புகழப்பட்டவர். இது இவரை பற்றின குறிப்புகள். இவ்வளவுதான் அவங்க 2 பேரை பற்றின அடிப்படை விஷயங்கள். எப்போவுமே ஏன்னா உங்களோட சிலபஸில் கொடுத்துருக்காங்க, புத்தகத்தில் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி, இவங்களை பற்றின அடிப்படை விஷயங்கள் நம்மளுக்கு தெரியறது மிகவும் முக்கியமான ஒன்று. அதோட தொகுப்புகள் தான் இங்கே. இதை திருப்பி படிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னோம்னா நல்லா மனனம் பண்ணிடலாம். தேர்வை எதிர்கொள்கிறது மிகவும் ஈஸியாக இருக்கும். நம்ம சொன்ன மாதிரியே தான் தமிழுக்கு ஃபஸ்ட்டு முன்னுரிமை. ஏன்னா அதுதான் உங்களை
தீர்மானிக்கும். இந்த குரூப் 4த்தில் அதான் தீர்மானிக்கும். அது மட்டும் இல்லாமல் செகண்ட் ப்ரியாரிட்டியாக மேக்ஸு, ஏன்னா 25 மார்க்கு. தேர்டு ப்ரியாரிட்டியாக யூனிட் 8, அது 15 மார்க்கு. அந்த சீக்வென்ஸாக தான் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இதுக்கடுத்து இன்றைக்கே வந்து அந்த மேக்ஸில் இருக்கக்கூடிய 25 கணக்கையும் நம்ம பார்த்துருவோம். தேங்க்யூ.